அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி பாட்டி அமிர்தா விஷயத்தில் ரொம்பவே ஆஷா நடந்துக்கிறாங்க. ஆஷா நடந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் எழில்கிட்டையும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆமாண்டா, நான் சொல்லுவேன், நீ வேண்டான்னு சொல்கிறத நினச்சி நான் அமைதியாக இருக்கணும்னு நினைக்காத. அது என்னால் இருக்கவே முடியாது. நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு விருப்பம் இருந்தால் நீ இந்த வீட்டில் இரு, இல்லை நான் பேசுறது பிடிக்கலன்னா மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்பி போய்கிட்டே இரு, எனக்கு ஒன்றும் எதை பற்றியும் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி பாட்டி ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாங்க. ஈஸ்வரி பாட்டி எதுக்காக இப்படி சொல்கிறோம், இது நம்ம பேரன் தானே அப்படிங்கிற ஒரு யோசனையே இல்லாமல் டக்குன்னு கோவப்பட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. நம்ம ஈஸ்வரி இப்படி பேசுறதை பார்த்ததுமே நம்ம செலியன், ஜெனி, பாக்கியான்னு எல்லாரோட தலையிலுமே இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது. என்னடா இது, ஒன்றும் இல்லாத பிரச்சனையை அத்தையே இப்படி ஊதி பெருசாக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பாக்கியாவும் ரியாக்ட் பண்ணுறாங்க. ரியாக்ட் பண்ணுறதோட நிறுத்தாமல் நம்ம எழிலுக்கு இது ஒரு பெரிய அவமானமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுன்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எழில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, எழில் நீ தயவு செஞ்சு இந்த வீட்டில் இருக்காத, இப்போவே உன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு வெளியில் கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவும் சொல்கிறாங்க. பாக்கியா சொன்னதை கேட்டதுமே இன்னும் செலியனுக்கு ஜெனிக்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னடா இது, அம்மா எப்போவுமே எழிலுக்கு சப்போர்ட்டிவாக தானே இருப்பாங்க, இப்போ என்ன அம்மா சேர்ந்து போக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் ஆன்டி ஜெனியும் அமிர்தாவும் ஒரு பக்கம் பேசுகிறாங்க. உடனே எழில் வந்து, அமிர்தா வா, இதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இந்த வீட்டில் இருந்து நம்ம அசிங்கப்பட்டது அவமானப்பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமிர்தாவை கூட்டிட்டு நேராக போய் அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அமிர்தா நம்மளால தான் இந்த பிரச்சனைலாம் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்களோட ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா சொல்லவே தேவையில்ல, அத்தையால் தான் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலும் ராதிகா அளவுக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பழைய எல்லாத்தையும் தூக்கி அவங்க மேலே போட்டுக்கிற விதமாக நம்ம பாக்கியா எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரிக்கு அது கொஞ்சம் கூட புரியல. ஏன்னா நம்ம எழிலோட வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈஸ்வரி ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாங்க. இதோட வெளிப்பாட கூடிய சீக்கிரம் நம்ம எழிலும் புரிஞ்சுக்க போறாரு. வீட்டை விட்டு கிளம்பி எழிலுக்கு யார் ஆறுதலா இருக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.